சிவதத்துவ சிவன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து ஆன்மீக ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ போன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்கள் சூரியன் முதல் கேது வரை அனைவருக்கும் பார்வை பலம் உண்டு. அந்த பார்வையின் மூலமாக பலன்களும் தாக்கங்களும் ஏற்படுத்துவார்கள். அதைத்தான் நம்ம இந்த டீட்டெயிலா நம்ம இந்த பதிவில பார்க்க இருக்கின்றோம். சூரியன் முதல் கேது பகவான் வரை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போம். சூரிய பகவான் அதிகாரம், உயிராற்றல், புகழ், வெளிச்சம், நிர்வாகம் போன்றவற்றிற்கெல்லாம் அதிபதி. ஈகோ போன்ற விஷயத்துக்கெல்லாம் சூரிய பகவான் தான் அதிபதி. இந்த சூரிய பகவானுடைய பார்வை என்பது தான் இருக்கும் ஸ்தானத்திற்கு 7ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார் என்பது சொல்லப்பட்டுள்ளது. பராசர மகரிஷி சூரியனுடைய பார்வை பற்றி விளக்கும் போது, சூரிய பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும்? அதற்கு பலம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், பராசர மகரிஷி சொல்கின்றார், சூரிய பகவானுடைய பார்வை தான் பார்க்கும் வீட்டை பிரகாசிக்கச் செய்வார். தான் அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிக்கம், என்ன காரகத்துவத்தோடு விளங்குகிறாரோ, அந்த ஆதிக்கத்தையும் அந்த காரகத்துவத்தையும் தான் பார்க்கும் ஸ்தானத்திற்கு செலுத்துவார். தன் ஆதிக்கத்தை செலுத்துவார் என்று பராசர மகரிஷி கூறியுள்ளார்கள். பிராக்டிகலா பார்க்கும்போது சூரியனுடைய பார்வை என்பது நல்லா சூரியன் இருந்து அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா, அந்த ஸ்தானத்தினுடைய தன்மை என்பது பலப்படும். உதாரணத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார் என்றால், 4ஆம் வீடு வண்டி, வாகனம், படிப்பு, தாயாருடைய நலம், அதே போல அவர்களுக்கு என்று படித்ததற்குரிய பலன், வேலை வாய்ப்பு இது மாதிரி. ஸோ 4ஆம் வீட்டை பலப்படுத்துவார். பொதுவாக சூரிய பகவான் பார்வை என்பது மற்றவர்கள் மதிக்கும்படி அதிகாரத்துடன் ஒருவர் வலம் வருவதற்கு உதவி செய்யும் என்றும், நற்பெயருடன் ஒருவர் விளங்குவதற்கு நல்ல ஒரு நேமோட ரெப்யூட்டேஷனோட ஒருத்தர் இருக்கிறதுக்கு உதவி செய்யும் என்றும், அதே போல ஒருவருக்கு இயல்பிலேயே தலைமைத்தன்மை, தலைமை பண்பு போன்றவை உருவாவதற்கு சூரிய பகவானுடைய பார்வை உதவி செய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பார்க்கக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்தா, அந்த ஸ்தானத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் சூரியனே நிர்வாகம் செய்து சரி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ நல்ல ஒரு நிர்வாகி கிட்ட இருந்த நாடு எப்படி இருக்கும்? அது போல. சூரிய பகவானுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட், எதிர்மறை தன்மை என்பது, சூரியனுடைய பாதிக்கப்பட்டு பாபசூரியனாக இருந்து பார்த்தால் ஈகோ பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும். உறவுகளுக்கிடையே விரிசல்கள் ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நானா நீயாங்கிற போன்ற கேள்விகள் எல்லாம் உண்டாகும். மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த நினைப்பார்கள், அல்லது மற்றவருடைய ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஸோ சூரியனுடைய பார்வை என்பது அந்த ஸ்தானத்தை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்களை எரிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் என்று சூரியனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைடெல்லாம், நெகட்டிவ் சைடாகும். அடுத்து சந்திரனுடைய பார்வை பார்க்கலாம். சந்திரனுடைய பார்வை என்பது, சந்திரன் தான் இருக்கும் ஸ்தானத்திற்கு 7ஆம் ஸ்தானத்தை சந்திர பகவான் பார்ப்பார். பொதுவாக சந்திரனை பொறுத்தளவுக்கு மனம், உணர்ச்சிகள், மன உறுதி, மனதிடத்துக்கு அதிபதி, அதே போல படிப்பாற்றலுக்கு அதிபதி, தாயார் நலம், இப்படி சந்திர பகவானுடைய பலம் உண்டு. நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு கூட சந்திர பகவானுடைய பலம் உண்டு. இப்படி சந்திர பகவானுடைய காரகத்துவம் பெற்றது. சந்திர பகவானுடைய பார்வை பற்றி பழைய நூலான பலதீபிகை என்ன கூறுகிறது என்றால், சந்திரனுடைய பார்வை என்பது தான் பார்க்கும் வீட்டை வளப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல சந்திரனுடைய பார்வை என்பது குழுமையான பார்வை என்பதால், தான் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானத்திற்கு எவ்வளவு தேவையான அளவுக்கு, அந்த ஸ்தானத்திற்கு இவ்வளவு கொடுத்தா அந்த ஸ்தானம் பலப்படும் என்றால், அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அந்த பார்வை பலத்தினால் அந்த ஸ்தானத்திற்கு உயர்வை கொடுப்பார் சந்திர பகவான். அதாவது சந்திர பகவானுடைய பார்வையினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்று பார்க்கும்போது, உணர்வுகள், நல்ல பலமான உணர்வுகள் ஒருவருக்கு உண்டாகும், நல்ல எண்ணங்கள் உண்டாகும். எண்ணங்கள் தான் செயலாகிறது. அடுத்து உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல பந்தமும் பிணைப்பும் உண்டாகும். நான் சொன்ன போல எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்த சாஃப்டாகவும், சரியான அளவுக்கு அது வளர்ற அளவுக்கு இடம் கொடுத்தும் அதை மேல தூக்குவாரு. மற்றவரிடம் அன்பாகவும் கனிவாகவும் பழகக்கூடிய நபராக அவரை மாற்றுவார் சந்திரனுடைய பார்வை. அதேபோல எப்போதும் ஒரு ஒரு எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற தெளிவுடன் அவர் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை உண்டாக்கி கொடுப்பார்.
சந்திர பகவானுடைய பார்வை. அந்த ஸ்தானத்தின் பார்க்கிறான்னா, அந்த ஸ்தானத்திற்கு எவ்வளவு தேவை என்ற தெளிவோடு அந்த ஸ்தானத்தை வழிநடத்தக்கூடியவராக சந்திர பகவான் இருப்பார் என்று புரிந்து கொள்ளலாம். சந்திர பகவானுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை பலன் என்று பார்க்கும்போது, மிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை அந்த ஸ்தானத்திற்கு ஏற்படுத்தி கொடுப்பது. அதேபோல சில குறைகளை அந்த ஸ்தானங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது. அ நல்லா இருந்தாலும் அதில பல குறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அ சில விஷயங்களில் அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் நான் அந்த ஜாதகருக்கு ஒரு மன துன்பத்தையோ, மனக்காயத்தையோ, உடல் காயத்தையோ கூட உண்டு பண்ணலாம் சந்திரனுடைய பலம். அடுத்து புதனின் பார்வை என்று பார்க்கும்போது, புதன் பகவானை பொறுத்தளவுக்கு அவரும் தான் இருக்கும் ஸ்தானத்திற்கு 7ஆம் வீட்டை பார்வை செய்வார். புதனுடைய பார்வை என்பது புதனை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனத்திற்கு அதிபத்திய கிரகம். தகவல் தொடர்பு, மொழி ஆற்றல், அ ஒரு விஷயத்துல தொழில்நுட்பம், புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது என்று பல விஷயங்களுக்கு புதன் பகவான் அதிபதி. அந்த புதன் பகவானுடைய பார்வை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நூல் சொல்கின்றார்கள். பழைய நூலில் புதன் பார்க்கும் வீட்டினுடைய தன்மையை அ தர்க்க ரீதியாக உயர்த்துவார் என்றும், புதன் பகவான் பார்க்கும் வீட்டினுடைய தன்மைக்கு குறைவுபடாதபடி பார்த்துக் கொள்வார் என்றும் புதன் பகவானுடைய பார்வை வர்ணிக்கப்படுகின்றது. புதன் பகவானுடைய பார்வையை பிராக்டிகலா பேசும்போது, புதன் பகவான் பார்வை பொதுவான பலன் என்றால் புத்திசாலித்தனமான ஒரு பேச்சையும், செயலையும் ஒருவனுக்கு உண்டாக்கி கொடுப்பார். நான் சொன்னது போல என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல ஒரு யோசிச்சு, சிந்திச்சு செயல்படுவதற்கு, அதன் மூலமாக ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அ நம்ம செயல்படக்கூடிய செயல்ல கவனத்தை பொருத்தி திறனையும், கவனத்தையும் பொருத்துவார். சூரியனுடைய பார்வை என்பது திறனையும், கவனத்தையும் பொருத்தும். ஒரு காரியத்தில ஈடுபடும்போது, அதுல வெற்றி கிடைக்கணும்னா, திறனும் நம்முடைய திறமையும், கவனம் ஒரு சேர்ந்து இருக்க வேண்டும். அது புதனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுப பலமாகும். அப்ப எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ, அந்த ஸ்தானத்துக்குரிய நன்மையான விஷயங்களை நோக்கி கவனமும், திறனும் வழங்க புதன் பகவான் காத்துக் கொண்டிருப்பார். புதனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை பலம் என்பது பார்க்கும்போது, புதன் சரியில்லாம அமைந்து விட்டால் அவருடைய பார்வை என்பது பார்க்கக்கூடிய ஸ்தானத்திற்கு ஒரு ஒரு அந்த ஸ்தானத்திற்கான ஒரு நன்மையை செய்ய விடாமல், அதற்கு எதிர் கேள்விகள் தன் மனசே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்த உருப்படியா செய்யணும்ல சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு தன்மை புதனுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல எந்த ஒரு செயல் செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த செயலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதேபோல டக்குனு எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. நம்ம இவ்வளவு செஞ்சா போதும்னு நினைக்கும்போது, அதுக்கு அதிகமா ஓவரா சிந்தனை பண்ணி குழப்பிக்குவாங்க. இப்படியெல்லாம் புதனுடைய பார்வை தாக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்மறை தாக்கத்தை, நெகட்டிவ் சைடு புதனுடைய பார்வைக்கு. அடுத்ததாக நம்ம சுக்கிரனுடைய பார்வைக்கு போலாம். சுக்கிரனுடைய பார்வை பற்றி பார்க்கும்போது, சுக்கிரனுடைய பார்வை என்பது சுக்கிரனை பொறுத்தளவுக்கு அன்பு, அழகு, காமம், ஆடம்பரம், ஈர்ப்பு, காதல் போன்றவற்றுக்கெல்லாம் சுக்கிர பகவான் அதிபதி. தீர்க்க தரிசனத்திற்கு கூட சுக்கிர பகவான் தான் அதிபதி. அந்த சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு அவருடைய பார்வை என்பது நூல்களில், அதாவது பராசர மகரிஷி எப்படி சொல்றார் என்றால், சுக்கிரன் பகவானுடைய பார்வை என்பது பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையோ, அந்த ஸ்தானத்திற்கோ இருக்கக்கூடிய கடுமையான தாக்கங்களை மென்மையாக்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அ பிராக்டிகல் லைஃப்ல சுக்கிரனுடைய பார்வை பற்றி பார்க்கும்போது, சுக்கிரனுடைய பார்வை சரியான ஒரு ஸ்தானத்திற்கு, அதாவது திருமண ஸ்தானத்திற்கு ஏதேனும் சுக்கிரனுடைய பார்வை விழுந்தால், அந்த ஜாதகருக்கு திருமண பாக்கியம் அமையும். அதேபோல கலைத்திறமையை காட்டக்கூடிய ஸ்தானத்திற்கு விழுந்தால், அந்த ஜாதகருக்கு கலைத்திறமை வளப்படும். பொதுவாக லக்னம் போன்ற தோற்றம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை ஏற்பட்டால், அழகான தோற்றம், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கிறது ஏற்படும். பொதுவாக சுக்கிரனுடைய பார்வை என்பது அந்த ஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய கலை, திறமை போன்ற விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டுவதும், அதில் அவர் லயித்து அதை மகிழ்ச்சியோடு செய்து, அந்த மகிழ்ச்சியோடு செய்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும், அதுபோக ரசனையும் கிடைத்து மற்றவர்களுக்கும் அது பிடிக்கும்போது புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கிர பகவான். இசை மாரி தானும் ரசிக்கிறார். அதை மற்றவர்களுக்கு வெளியில காமிச்சு, அது நல்லா இருக்கும் பட்சத்துல எல்லாரும் அதை புகழ்ந்து பாராட்டுகிறார். அதுபோல சுக்கிரனுடைய பார்வை. சுக்கிரனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை தாக்கம் என்பது, அ ஒரு முழுமையான கலை ஆர்வம், முழுமையான அ
ரசனை இல்லாமல் அரைகுறையோடு ஒரு விஷயத்தில் ஈடுபடுவது, இவர் நம்மளை பாராட்டணுங்கிற ப்ரீ ஜட்ஜ்மென்ட்டோட நடந்துக்கிறது, சிற்றின்பங்களின் ஈடுபாடு காட்டுவது, அதிகமா ஆடம்பரத்துக்கு மேல நாட்டம் செலுத்துவது, போன்ற விஷயங்களும் சுக்கிரனுடைய பலவீனம். தன்னை தானே அதிகமாக உணர்ந்து கொண்டு திறமைக்கு முக்கியத்துவத்தை மறந்து விடுவது. போன்றவையெல்லாம் சுக்கிரனுடைய பலவீனமான பார்வை. பொதுவாக சிற்றின்பங்களில் ஒரு மனிதனை செலுத்துவார். சுக்கிரனுடைய பாவகிரகமாகவோ அல்லது பாதிப்பட்ட சுக்கிரனாக இருந்தார். ஆக இதுவரை நம் 4 கிரகங்களினுடைய பார்வை பலத்தையும், பலம் பலத்தினால் கிடைக்கக்கூடிய தாக்கத்தையும், நேர்மறை, எதிர்மறை விஷயங்களையும் பார்த்தோம். இந்த சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வை மட்டுமே உண்டு. சிறப்பு பார்வை இல்லை. அதனால் இந்த கிரகங்களை எல்லாம் பார்த்தோம். 2வது பதிவில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவானுடைய, ராகு பகவான், கேது பகவானுடைய பார்வையும் பார்க்கலாம். அவங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஆனால் அந்த மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே சிறப்பு பார்வையும் சொல்லப்பட்டுள்ளது. ஆக இந்த முதல் பதிவில் நாம் சுக்கிரன் வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி.